இவ்வளவு பெரிய கொள்ளையும் எப்படிதாங்க சுத்தம் பண்றது? இங்கிட்டு சுத்தம் பண்ணா அங்கிட்டு குப்பையா போகுது, அங்கிட்டு சுத்தம் பண்ணா இங்கிட்டு குப்பையா போகுது. ஒரு 10 நாளா கொள்ளைய கூட்டாம விட்டது எவ்வளவு பெரிய தப்பாயிருச்சுன்னு பாருங்க. எவ்வளவு குப்பையாயிருச்சு. சரி வாங்க கூட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கூட்டும் போது கொஞ்சம் ஸ்பீடு வச்சிருக்கேன், இல்லைன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிருங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட்டிக்கிட்டே இருப்பேன், உடம்பு நல்லா நார்மலா இருந்துச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 5 கிலோ வெயிட் ஏறிடுச்சு. கொழுப்படுத்து சும்மா படத்துக்கு தண்டதுக்கு இடுப்பு பெண்டு கலர் அளவு கூட்ட வேண்டியதா போச்சுங்க. ஏதோ சாமி வந்த மாதிரி கூட்டி அள்ளி கொளுத்தியாச்சுங்க. இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. மணி கரெக்டா 12 மணி ஆயிடுச்சுங்க. இப்ப சாப்பாடு வேற ரெடி பண்ணணும். இன்னைக்கு சமையலுக்கும் கூட எதுவுமே இல்லைங்க. அதான் என்னடா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். மாங்காய் பார்த்ததும் மாங்காய் சாதம் பண்ணலாம் ஞாபகம் வந்துருச்சு. சரி மாங்காய் எல்லாம் பறிச்சுக்கிட்டாச்சுங்க. இப்ப போய் மாங்காய் சாதம் பண்ணலாம், வாங்க போலாம். இந்த மாங்காயை பசங்கள்ட்ட இருந்து கூட காப்பாத்திடலாம் போலங்க. அணில்ட்ட இருந்து காப்பாத்துறது பெரிய விஷயமா இருக்குங்க. மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. தாம்பளத்துல நல்லா சாதத்தை கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அது மேல மாங்காயை தூவி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதை கிளறி வச்சுட்டு கடாய் அடுப்புல வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நெடக்கடலை சேர்த்துக்கலாம். நெடக்கடலை வந்து பச்சைக்கடலை தாங்க சேர்க்கணும். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் பட்டை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம மாங்காய் கிளறி வச்ச சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து 1/2 கிலோ சாதத்துக்கு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். உங்க மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பா இருந்துச்சு அப்படின்னா பாதி மாங்காய் அளவா குறைச்சிக்கோங்க. மாங்காய் சாதமும் தொட்டுக்க பருப்பு துவையும் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இந்த வெயிலுக்கெல்லாம் செடிக்கு தண்ணி பிடிக்கலாம் என்ன ஆகுறது, அதோட ஓசியை விறுவிறுன்னு இழுத்துட்டு வந்து செடிக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆசைப்பட்டு செடி வாங்கினா மட்டும் பார்த்தாதுங்க, இந்த வெயில் காலங்கள்ல இந்த செடியை வந்து நல்லா வளர்க்கணுங்க. செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு டீ போட வந்தாச்சுங்க. நானே ஒரு டீ பைத்தியங்க. நமக்கே டீ குடிச்சாதாங்க ரிலாக்ஸா இருக்கும். சாப்பிடாம கூட இருந்துடலாங்க, இந்த டீ குடிக்காம இருக்க முடியாதுங்க. பாய்.